அயோத்தியா கோவில் மீண்டும் புனரமைக்கப்பட்டு இப்போ நம்ம கும்பாபிஷேகம்லாம் பண்ணி முடித்தோம். அதன் பிறகு ஞான வாப்பியை கையில் எடுத்திருக்காங்க மத்திய அரசு. அதுக்கான தீர்ப்பு கூடிய விரைவில் வர இருக்கு. அந்த வகையில் இப்போது மத்திய பிரதேஷில் இப்போ மீண்டும் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய போஜ்காலா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில், அங்கே இப்போது முஸ்லீம்கள் வழிபடக்கூடிய அந்த ஒரு தர்கா தான் இருக்குது. கமல் மௌலாஸ் அப்படின்ற ஒரு மாஸ்க் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஹிந்துஸோட கோவில் இருந்திருக்கு, வாக்தேவியோட கோவில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கான தொல்லியல் துறையினர் போய் அங்கே அதுக்கான ஆய்வெல்லாம் பண்ணணும்னு சொல்லி இப்போ ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இந்த கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இது எதை நோக்கி போகும்? நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இந்துக்களுக்கு. ஏன்னா தொல்லியல் துறையை பொறுத்தவரையும் அது வரலாற்று ஆய்வுகளின்படி தரவுகளின்படி தான் அவங்க ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சுதந்திரம் அடைந்த பிறகு புதிதாக கட்டப்பட்ட மசூதிகளை தவிர பழைய மசூதிகள் என்று எதனை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த மசூதி எடுத்துக்கொண்டாலும் சரி, நான் சொல்ல ஆல்மோஸ்ட் 99.9% தான் இருக்க முடியும். மிடீவல் மாஸ்க் வச்சுங்களேன், ஒரு 300 வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட இருந்த தர்கா மாஸ்க் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் ஏதாவது ஒரு ஹிந்து ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட பிறகு அதன் மீது கட்டப்பட்ட மசூதியாகத்தான் அது இருக்க முடியும் என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். நான் சொல்லலை. PN ஓக்னு ஒருத்தர் பெரிய ஹிஸ்டாரியன், அவர் லிஸ்ட்டு போட்டே வச்சிருக்கார். நாடு முழுக்க எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில், இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எத்தனை கோயில்கள், இப்போ கீழக்கரையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் தான் கீழக்கரை மஸ்ஜிதாக இருக்குது. நமக்கு தெரியாது. உள்ளே போய் பார்த்தோன்னா கோயில் தூண்லாம் இருக்குது, வெளியில் மட்டும் டூம் கட்டிட்டான். ஏதோ ஒரு சுல்தான் ஆட்சி காலத்தில் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி பல சீதாராம் கோயில், இப்படி பல பேர் பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணி. அதெல்லாம் எடுத்து படித்து பார்த்தா தெரியும். ஆகவே இது ஒரு ஹிஸ்டாரியன்ஸுடைய கூட்டம். எனக்கு திருப்பி நான் ரீஅஃபார்ம் பண்ணுறேன். அதை படித்ததை கேட்டதை நான் திருப்பி சொல்ல விரும்புகிறேன், அவ்வளோதான். அதனால் அங்கே வாக்தேவி என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கான கடவுள் வாணி சரஸ்வதியுடைய கோயில், அப்படிப்பட்ட கோயில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு அங்கே சிலை திருப்பி வச்சிருக்காங்க கொண்டு. அந்த சிலையும் போலீஸ் அகற்றி இருக்கிறார்கள். அந்த இடத்துல மீண்டும் வாக்தேவியை வழிபடக்கூடிய அந்த உரிமை எங்களுக்கு மீட்டு தர வேண்டும் என்று இவர்கள் சட்ட ரீதியான போராட்டத்தை துவங்கிய பிறகு இப்பொழுது இப்படி ஏஎஸ்ஐ சொல்லியிருக்காங்க. இதில் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான, நீங்கள் சொன்னீங்க ராம ஜென்மபூமி பற்றி சொன்னீங்க. அந்த ராம ஜென்மபூமி இயக்கம் தோன்றுவதற்கே அடிப்படையாக உந்து சக்தியாக இருந்தது தமிழ்நாடு. அது பல பேருக்கு தெரியாது, சொல்ல விரும்புகிறேன். சில சமயம் சொல்லியிருக்கோம் ஸ்ரீடிவிலையும். வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் அந்த வேலூர் கோட்டை கைப்பற்றப்பட்டு அங்கேருந்த சிவலிங்கம் பத்திரமாக பாதுகாப்பாக கொண்டு போய் சத்துவாச்சாரி என்ற இடத்துல வச்சிடுறாங்க. அது முஸ்லீம் இன்வேடர்ஸ் பிடிச்சிடுறாங்க. அந்த முஸ்லீம் ஆட்சி அகன்ற பிறகு திருப்பி 82 முடிவு பண்ணுறாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டு பல பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர்கள் முயற்சி பண்ணியிருக்காங்க. கிருபானந்த வாரியார் தலைமையில் பெரிய முயற்சி நடந்திருக்கு, எதுவுமே கைகூடலை. 82ஆம் ஆண்டு இதே போல் ஹிந்து முன்னணி ஆரம்பிக்கப்பட்ட போது ராமகோபாலன் ஐயா தலைமையில் அங்கே உள்ள ஹிந்து தொண்டர்கள்லாம் சேர்ந்து முயற்சி செய்து எந்த சிவலிங்கமும் அங்கேருந்து அந்த பாதுகாப்பாக கொண்டு போய் ஒரு இடத்துல ஒழித்து வைக்கப்பட்டதோ அந்த இடத்துல மீண்டும் எடுத்து கொண்டு வரப்பட்டு அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதை பற்றி விஸ்வ இந்து பரிஷத்தில் பேசுகிறார்கள். என்னன்னா, தமிழகத்திலே அந்தளவுக்கு ஹிந்துத்துவ சக்திகள் வேறொன்றவில்லை. இப்பயும் இல்லை. இப்பயும் பார்த்தா திராவிடியன் ஸ்டாக் தானே எல்லாம் பேசி கத்திட்டு இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியுமே. அப்போ இன்னும் 30 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை யோசிச்சு பாருங்க, இன்னும் மோசமாக இருக்கும். இவங்களுடைய ஆதிக்கம் தலைவிரித்தாடிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கூட இங்கே அந்த வழிபடக்கூடிய இறைவன் இல்லாத அந்த இறைவனை மீண்டும் கொண்டு நிர்வகிக்கிறார்கள். அது என்ன, முஸ்லீம் ஆட்சி காலத்தில் பிடிக்கப்பட்ட கோட்டைக்குள்ளார திருப்பி பண்ணியிருக்காங்க ஜலகண்டேஸ்வரர் கோயிலில். ஆகவே இது நமக்கு ஒரு உத்வேகமாக இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது. நாம் ராம ஜென்மபூமியை மீட்பதற்கான ஒரு உந்து சக்தியாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று 1982க்கு பிறகு நடந்த விஹெச்பியுடைய அகிலபாத பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் போடுகிறார்கள். ஆகவே ராமர் கோயில் ரெஸ்டரேஷனுக்கு இன்ஸ்பிரேஷன் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள். இப்போ ராமர் கோயிலுக்கு பிறகு அடுத்து ஞானவாப்பி,
அதன் பிறகு மதுரா எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஞான வாய்ப்பை பற்றி சொன்னீங்க. இதே போல் ஞான வாய்ப்பில் ஏஎஸ்ஐ இதே போல் உள்ள வந்து ஆராய்ச்சி பண்ண சொல்லி கோர்ட்டு டைரக்ட் பண்ணாங்க. அயோத்தியில் கூட பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, அங்கேயும் தொல்லியல் துறை தான் ஆராய்ச்சி செய்யுது. அந்த தொல்லியல் துறை ஆராய்ச்சி செய்வதற்காக அந்த தொல்லியல் துறை அதிகாரி அது யாருன்னா முகமது என்ற ஒரு மலையாளி. அவர் தான் உண்மையை வெளிக்கொண்டு வந்தார். ஒரு முஸ்லீம் தான் கொண்டு வந்தார், என்ன இது ஒரு ஹிந்து கோயில் தான் என்று. அதனால சொன்னேன், ஏஎஸ்ஐ வந்து நியாயமான முறையில் அவர்கள் வந்து ஆராய்ச்சி செய்தால் நிச்சயமாக அந்த கோயில் நமக்கு மீண்டும் கிடைக்கும். இந்த ஞான வாய்ப்பை பற்றி ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்களேன். அங்கே வந்து ஏஎஸ்ஐ போய் இது பண்ணும்போது அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் என்பதை வைத்து ஒரு பொருள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட என்பதை கண்டுபிடிக்க முடியும். கார்பன் 14 என்கின்ற ஐசோடோப்புடைய அளவை வைத்து கண்டுபிடிப்பாங்க. கிட்டத்தட்ட 150-100 ஆண்டுகள் வித்தியாசம் வரும், அவ்வளோ துல்லியமாக சொல்லிவிடுவாங்க. அப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அங்கே ஒரு திரிசூலம் கிடச்சிது. அந்த திரிசூலத்துடைய வயசு கண்டுபிடிக்கிறாங்க, எத்தனை ஆண்டுக்கு முன்னால் செய்யப்பட்டது என்று பார்த்தால் இஸ்லாம் தோன்றுவதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்டது. அப்போ ஏன் இஸ்லாம் தோன்றதுக்கு 300 ஆண்டுக்கு முன்பே திரிசூலம் அங்கே இருக்குன்னா அப்போ எப்படி அங்கே இஸ்லாம் வந்தது? அப்போ இது நிச்சயமாக ஒரு கோயில் இடித்து கட்டப்பட்டது தான் என்பதற்கான அது ஒரு பெரிய எவிடன்ஸ், முக்கியமான ஆதாரமாக தான் கிடைத்தது. ஆகவே நிச்சயமாக வந்து நமக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கப் போகிறது. ஒரு பாலைவனத்திலே தோன்றிய வன்முறையில் மட்டுமே நாட்டம் உள்ள, போரில் மட்டுமே நாட்டம் உள்ள, வாளில் மட்டுமே நாட்டம் உள்ள, கொலையில் மிரட்டலில் மட்டுமே நாட்டம் உள்ள ஒரு அந்த நம்பிக்கையை அதை சேலஞ்சு பண்ணக்கூடிய விதமாக இந்த தீர்ப்பு வரப்போகிறது. நிச்சயமாக இது நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, நம்ம ஒரு தன்மான சின்னத்தை மீட்கக்கூடிய போராட்டமாக இதை நம்ம பார்க்கணும். ராமஜென்ம பூமி கோயில் கூட அப்படி தான் நம்ம சொன்னோம். ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம நாட்டை பிடிக்கிறான்னா, பிடிச்சோடனே என்ன பண்ணுறான், இந்த நாட்டினுடைய பெருமையாக நினைக்கக்கூடிய கோயிலை இடித்து தரைமட்டமாக்குகிறான். அப்போ போயிட்டான் என்ன பண்ணுறோம், அந்த ஆட்சி அகன்று விட்டேன் என்றால் என்ன பண்ணணும், மீண்டும் சுதந்திரம் கிடைத்ததுக்கான இது என்ன இதுன்னு அதுக்கு ஆதாரம் என்னன்னா, அந்த தன்மான சின்னங்கள் மீட்கப்பட வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட மீட்பு தான் ராமஜென்ம பூமி நடந்திருக்கிறது. அதுதான் இப்போ நடக்கப் போகிறது. என்னென்ன நம்ம நாட்டினுடைய புராதனமான புனிதமான சின்னங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு நம்ம அவமானப்படுத்தப்பட்டோமோ, அந்த இடத்துல வேறு என்ன அவமான சின்னங்கள் வந்ததோ அவை அனைத்தும் நீக்கப்படும் போதுதான் நாடு உண்மையான சுதந்திரம் பெற்ற நிலையை நோக்கி செல்லும். பாரதியார் ஒரு பாட்டு பாடியிருப்பார், எல்லாருக்கும் தப்பா அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க. பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். இந்த இடத்துல பள்ளினா என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கூல் என்று சொல்றாங்க. எல்லா ஸ்கூலும் கோயில் போல இருக்கணும் என்று பாரதியார் சொன்னார். பள்ளி என்றால் நீங்க வந்து தமிழ் அகராதி எடுத்து படிச்சு பார்க்கணும். புற சமயத்தவர்கள் இருக்கக்கூடிய இடம், அப்படிதான் தமிழ் அகராதி இப்போ போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, போய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போங்க, தமிழ் லெக்சிகன் பாங்க, இல்லை தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு போய் எந்த டிக்ஷனரி எடுத்து பாருங்க. பள்ளி என்றால் கிறிஸ்டியன் அல்லது முஸ்லீம் நடத்தக்கூடிய வசிக்கக்கூடிய அவங்க வழிபடக்கூடிய கோயில். இதுதான் பாரதியார் இந்த தமிழ் புலவர் தான், அவர் இந்த அர்த்தத்தான் பாடியிருப்பாரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, எந்தெந்த பள்ளிகள், இந்த பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல்கள் அனைத்துமே கோயில்களாக இருந்து பள்ளிவாசல்களாக மாற்றப்பட்டவை. ஆகவே அவைகளை மீண்டும் கோயில்களாக மாற்றுவோம் என்றுதான் பாரதியார் பாடியிருக்கிறார். இதுதான் சரியான அர்த்தம். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்கு நீங்க போய் அந்த இதை இடிக்கணும்? இப்போ நம்ம திருப்பி கேள்வி கேட்கணும், ஏன் வந்து ஒரு கோயில் இருக்கக்கூடிய இடத்தை இடித்து மசூதி ஆக்கணும், ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? அப்படி கேளுங்களேன் திருப்பி, அப்போதானே பதில் கிடைக்கும். ஆகவே நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது, தெளிவாக தெரிகிறது. இதில் பாருங்கள், இதில் என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன புரிய வைக்கணும்னா, இன்வேடர்ஸ் பாபரோ ஹுமாயூனோ அக்பரோ அல்லது வேறு ஏதோ ஒன்று துக்ளக்கு ஏதோ எல்லாம் வராங்க இல்லையா, ஒரே இன்வேடர்ஸ். முகமது கோரி, கஜினி முகமது வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டை கொள்ளையடிப்பதற்காகவோ அல்லது இந்த நாட்டிலே தங்கியிருந்து கொள்ளையடித்து எடுத்துக்கொண்டு போவதற்காகவோ அவுரங்கசீப் ஒவ்வொரு ஆண்டும் மெக்காவுக்கு எத்தனை தங்க காசுகளை வந்து கொட்டகத்தில் ஏற்றி அனுப்பினார் என்பதை குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார். அந்த குறிப்பு படி பார்த்தோம்னா இங்கிலாந்தினுடைய வருமானத்தை போல எத்தனையோ மடங்கு அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜிசியா வரி மூலம் கிடைத்த தங்க நாணயங்களை மட்டும் மெக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி கொள்ளையடித்திருக்கிறார்கள். இவங்களை இன்வேடர்ஸ். அந்த இன்வேடர்ஸ் வரும்போது பயந்து போய்
அந்த வாளுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து, அல்ல ஆசை காட்டலுக்கு பயந்து, ஆசை காட்டலுக்கு இணங்கி மதம் மாறியவர்கள் தான் முஸ்லீம்கள். இந்த இன்வேடர்ஸ் வெர்சஸ் முஸ்லீம்ஸ் தெளிவாக புரிய வைக்கணும். இன்வேடர்ஸ் படையெடுப்பாளர்கள் வேற, நம்ம நாட்டுக்காரனே இல்லை. முஸ்லீம் இவன் வேற. இவெல்லாம் நமக்கு முன்னால நம்ம தாத்தா பாட்டி, அந்த தாத்தா தாத்தா பல தலைமுறைக்கு முன்னால் நம்முடைய தாத்தா இவங்க தாத்தா ஒரே மதத்தை கும்பிட்டார்கள். கருப்பசாமியோ ஐயப்பனையோ சாஸ்தாவையோ பெருமாளையோ சிவனையோ கும்பிட்டவர்கள் வாளுக்கு பயந்து மதம் மாறியவர்கள். அல்லது ஏதோ காசு கொடுத்தான், 5 காசு கொடுத்தான், 10 காசு கொடுத்தான், மதம் மாறியவர்கள். அந்த இன்வேடர்ஸோட தொடர்பு படுத்தக்கூடாது. இந்த குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே அந்த குழப்பத்தை அரசியலுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. மிகப்பெரிய தவறு. ஆகவே இஸ்லாமிய சகோதரர்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்களாகவே தானாக முன்வந்து, இவங்களா என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய முன்னோர்கள் நினைக்கிறாங்க என்னுடைய ஆன்செஸ்டர்ஸ் பாபர் இல்லை, அவன் படையெடுப்பாளர். சரி, நீ ஆன்செஸ்டர் பாபர்னு வச்சுக்கோ பரவாயில்ல, முன்னோர்னு வச்சுக்கோ பரவாயில்ல, இப்படி தான் குழப்பிட்டு இருக்க. அப்படியே வச்சிட்டால் கூட நீ உன்னுடைய முன்னோர்களாக யாரை தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ அவர்கள் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக அந்த இடங்களை தானாக வந்து கொடுத்து விடுங்கள். அதுதான் இணக்கமான ஒரு போக்கு, நல்லது. இந்த சமயத்தில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். குஜராத்தில் இருந்து ஒருத்தர், விஹெச்பியில் ஒரு பெரிய தலைவர், பிரவீன் பாய் தொக்காடியா என்று பெயர். இந்த ராமஜன் பூமி இயக்கம் வந்து ஆரம்பித்த காலத்தில் ஒரு 85களில் இருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய இன்டர்வியூ வராத டிவியே இருக்காது. ஹிந்தி இங்கிலீஷ் மாறி மாறி பேசுவார். டாக்டர். அவருடைய பேச்செலாம் ரொம்ப அனல் தெரிக்கும் பேச்சு, டப்பு டப்புன்னு பேசுவார். அப்போது ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தர் கேள்வி கேட்குறார், இந்த மாதிரி விஹெச்பி வந்து நீங்கள் மாதிரி போராட்டம் நடத்துகிறீங்க, ராமர் கோயில், காசி, மதுரா இந்த 3 கோயில் மீட்பதற்காக போராட்டம் நடத்துகிறீங்களே, உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா? நக்கலாக கேட்குறான். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பாருங்களேன். நிச்சயமாக ராமர் கோயிலை மீட்போம், ராமர் கோயில் வருவது உறுதி. அதே போல் காசி மதுராவை மீட்போம். அப்போ இது 3 தானா? அவனே கேட்குறான். இந்த மாதிரி பிஎன் ஓக், சீதாராமன் கோயில், இப்படிப்பட்ட பல ஹிஸ்டாரியன்ஸ் புக் எழுதியிருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான கோயில் இடிக்கப்பட்டு மசூதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் இருக்கு. நீங்கள் ஏன் 3ஓட லிமிட் பண்ணிக்கிறீங்க? எப்படி பாருங்கள். அப்போ ஒரு சிரிச்சுட்டே சொன்னார், விஸ்வ இந்து பரிஷத் இந்த 3 கோயிலையும் மீட்கும், அதான் எங்களுடைய மிஷன், அவ்வளோதான். நீங்கள் சொல்லக்கூடிய மற்ற ஆயிரக்கணக்கான கோயில்கள்லாம் மக்கள் தானாக அவர்களாக மீட்டு விடுவார்கள் என்று அவர் சொன்னார் 35 ஆண்டுகளுக்கு முன்பு. எனக்கு அந்த இன்டர்வியூ இப்போ ஞாபகத்து வருகிறது. ஆகவே அவர் சொன்னது நடக்கக்கூடிய சூழ்நிலை இப்போது ஆரம்பித்திருக்கிறது. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். சத்தியமேவ ஜெயதி, வாய்மையே வெல்லும் என்பது நம்ம நாட்டினுடைய தாரக மந்திரம். ஆகவே வாய்மை வெல்லும்.